மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை. பின்பு அவர் உட்கார்ந்திருக்கையில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென். நேற்றைக்கு ராத்திரி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை இதே வசனத்தில் கேட்டோம். நேற்றைக்கு பகல்லையும் இதே காரியங்களை இதே வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம படித்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் நேற்றைக்கு பகல்ல இருந்ததனுடைய தொடர்ச்சியை மட்டும் இப்ப இன்னைக்கு சொல்லுகிறேன். இதே அதிகாரத்துல இந்த அடையாளங்களும் இந்த அழிவுகளும் உலகத்தில் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, இவைகளுக்கு நடுவில் இந்த இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் தானே நாம் நிற்பதற்கு 3 காரியம் உண்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், மன்னிக்கணும், 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் சொல்லப்படும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்பட ஒன்று. இந்த பொல்லாத உலகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி காலத்தில் வருகிற அடையாளங்களும் யுத்தத்தினுடைய காரியங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிற்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் தேவ சபை தேவ பிள்ளை நிலைக்க வேண்டும். எதில் நிலை நிற்க வேண்டும் என்றால், ஒன்று என்னதுல? சத்தமா விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும். 2 வசனத்தில் நிற்கணும். 3 பரிசுத்தாவின் பலத்தில். இந்த 3 காரியத்தில் நம்ம நின்றோம் என்றால் நிச்சயமாக எந்த வல்லமையும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நேற்றைக்கு நான் சொல்லி வைத்ததிலிருந்து திரும்ப நான் எடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம் மத்தேயு 24 அதனுடைய 42வது வசனத்தை படிக்கலாமே. இன்ன நாளில் வருவார் என்று அறியாத இருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப ட்ரிம் பண்ணி சுருக்கமான 2-3 காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். தேவ சபை தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு விழித்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. நிலைத்து நிற்க வேண்டிய நாம், நிலைக்கு நிற்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் நிச்சயமாக என்ன செய்யணும்? ஒரு விழிப்பு தேவ சபைக்கு இன்னைக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த விழிப்பை குறித்து ஆமென். ஸ்தோத்திரம். அதே பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் படிக்கலாமே. லூக்கா 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எஜமானா இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது நானும் நீங்களும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. விழித்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத காலத்துல நிலை நிற்பது மாத்திரமல்ல, எஜமான் வருகிற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமா? விழித்ததா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன் இதை ஆழமாக ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 13:36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 13:36 நினையாத நேரையில் அவர் வந்து உங்களை எப்படி பார்த்திடக்கூடாது? தூங்குகிறவளாய் உங்களை பார்த்துவிடக் கூடாது. அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நினையாத நேரத்தில் அவர் வந்து தூங்குகிறவர்களாக உங்களை விழித்திருங்கள். அடுத்த வசனம் கூட, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய விழிப்பு தேவை. விழித்திருக்கணும். ஏன் விழித்திருக்க வேண்டும் என்றால், இங்கே தெய்வம் வரும்போது என்ன நிலைமையில இருக்கிறார்களாம்? தூங்குறவர்களாய் இராதபடிக்கு நம்ம உங்களை தூங்குறவராய் கண்டு பிடியாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார், அவர் வரும்போது நானும் நீங்களும் எந்த நிலைமையில் இருக்கக்கூடாது? தூங்குகிற உறக்கத்தினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் என்ன செய்தார்களாம்? நித்திரை மயக்கமா இருந்தார்கள். எல்லாரும் உறங்கிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் எதற்கு காத்திருந்தவர்கள்? மணவாளனாய் இருக்கிற இயேசுவுக்கு காத்திருக்கிறவர் கையில் என்ன இருக்க வேண்டும்?
விளக்கு இருக்க வேண்டும். விளக்கில் என்ன இருக்க வேண்டும்? எண்ணெய் இருக்க வேண்டும். எண்ணெயில அந்த எண்ணெயினால என்ன செய்யணும்? விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டிய விளக்கு எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ அணைந்து கிடக்குது. காரணம், அணைந்ததுக்கு எண்ணெய் இல்லை என்று நம்ம சொன்னாலும் 10 பேருக்கு வாழ்க்கையில், அதாவது 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ள 5 பேருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கிறது? அணைந்து போனதுக்கு காரணம் அவன் புத்தி உள்ளவனும் புத்தி அற்றவனும், எண்ணம் உள்ளவனும் எண்ணெய் இல்லாதவனும் தேவன் வருகிற வேளை என்ன நிலைமையில் இருக்குதுண்டா அங்கே சொல்லப்பட்ட எல்லாரும் நித்திரை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரும் விழிக்கல, எல்லாரும் நித்திரையா இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, எப்ப விளக்கு அணைஞ்சது, எப்ப விளக்கு அணைந்தது என்று இவர்களுக்கு தெரியும். ஒருவேளை இவர்கள் விழித்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய விளக்கு அணைந்து போனதை கண்டுபிடித்திருக்க முடியும். நம்முடைய ஜீவிதத்தில் இன்றைக்கும் நாம் விழித்திராததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில எங்க கிருபை நஷ்டப்பட்டு போச்சு, எங்க அபிஷேகம் நஷ்டப்பட்டு போச்சு என்பதை அறியாமல் நமக்கு போகணும். அதனாலதான் ஆவியானவர் சொல்கிறார், நமக்கு என்ன தேவை? விழிப்பு தேவை. கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க எப்படி இருக்கணும்? எப்பவும் விழித்திருக்கணும். எல்லாருக்கும் சொல்லுகிறார், எல்லாரும் விழித்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, நல்ல விழித்திருந்து விளக்குள்ளவர்கள், எண்ணெய் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் தான். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட நித்திரை மயக்கம் அவருடைய விளக்கை அணைத்து போட்டதென்றா நம்முடைய ஆத்மீகத்தை அணைக்காமல் இருப்பதற்கு எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்லுகிறீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்டதான வரங்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அணைந்து போகாம நம் கந்து நாதர கதிக கத்து நாதரா. ஒருவேளை இந்த பகல் வந்திருக்கிற தேவப்பிள்ளை, உங்களுக்கு ஊழிய அழைப்பு, உங்களுக்கு தரிசனம், உங்களுக்கு அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வரங்கள், இப்படிப்பட்ட தெய்வீகமான காரியங்கள் அணைந்து கிடக்க மாட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, எழும்பே, மணவாளன் வருகிற நேரமாயிற்று, எழும்பே. அந்த இந்த பகல் வேளையில கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நான் எழும்ப விரும்புகிறேன். இழந்து போன கிருபைகள், இழந்து போன தரிசனம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போனதான தெய்வீக திட்டம், என்னை அழைத்ததான அழைப்பு, என்னை அழைத்த ஊழிய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் திரும்ப எழுதத்தக்கதாக, திரும்ப எழும்பத்தக்கதா, திரும்ப எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதா, ஆமே, இன்னைக்கு என்னை விழித்து எழும்பத்தக்கதா, ஆமே, கர்த்தர் உணர்த்துகிறதுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அணைந்து போனது யார் அணைத்தது? பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு நிருப புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாயிருக்கிற பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறார். ஆமென். எதுல விழிக்க வேண்டும்? நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுல விழிக்க வேண்டும்? இன்றைக்கு நான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டிய ஒரு மணவாட்டி என்கிறதான சூழ்நிலை என்ன செய்துட்டோம்? மறந்துட்டோம். அல்லேலூயா. நம்மை குறித்த அழைப்பை மறந்துட்டோம். ஆத்மீகத்திலே தேவன் என்னை வைத்ததான ஸ்தானத்தை மறந்துட்டோம். அநேகரை சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். நேரமெல்லாம் விளக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு நித்திரை அவனை வைத்ததான தேவ திட்டத்திலிருந்து தகர்த்து போட்டது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவ திட்டத்துக்கு அழைக்கப்பட்டு போக வேண்டியதான ஒரு யோனாவின் நித்திரை ஒரு கப்பலை அசைத்தது, ஒரு கடலை அசைத்தது என்றால், பிரைஸ் தி லார்ட், ஆமென், நல்ல உறங்கினதான தெய்வ திட்டத்தை மறந்து தொழிலாளியின் மடியிலே உறங்கின ஒருவருடைய கண்கள் போனது, தரிசனம் போனது என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்து எழும்பு. பிரைஸ் தி லார்ட். எங்க மறித்து கிடக்கிறோம்? நமக்கு தந்ததான சூழ்நிலை என்ன? நம்ம அழைத்த அழைப்பு என்ன? நம்மளை எங்க வச்சிருந்தாரு என்கிறதை மறந்துட்டோம். சிம்சோனே, உன்னை கொண்ட தேவ திட்டம் என்ன? யோனாவே, உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? ஆமென். தாவீதே, உன்னை கொண்டு கர்த்தர் எப்படி வைத்திருந்தா? இந்த திட்டங்களை எல்லாம் மறக்க வைத்து ஏதோ ஒரு சோர்வு நம்மளை உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? ஒரு விச கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எழுப்பணும், என்னை எழுப்பணும். நல்ல பலமாய் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உலகத்தில் உறங்கி கிடக்கிற, பாவத்தில் உறங்கி
முடங்கி கிடக்கிற அந்த என் சூழ்நிலை அறியாதபடிக்கு அம்கந்து நாதலகதி கக்கத்து நாதனா. எல்லா தேவ பிள்ளைகள் சில நிமிடங்கள் நல்ல வாயத்துறது பிள்ளைகள் கேளுங்க. உங்க குறித்த தரிசனம் என்ன, உங்களை குறித்த அழைப்பு என்ன? அம்கந்து நாதனா. இன்றைக்கு 3 குடும்பம் இந்த இடத்திலிருந்து ஊழியத்துக்கு புறப்பட்டு தரிசனத்தோடு விழிப்போடு புறப்பட்டு போகும்போது அநேக தரிசனமற்று கிடக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு விஷயம் கேட்டு பார்க்கலாமே. அம்கந்து நாதலகதி கக்கத்து நாதனா ரிபனா சகடா ரகதி ஹதுனோ. கிருபை 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 கிருபை. இன்னைக்கு நான் எழுமணுமே. இன்னைக்கு ஒரு நல்ல காலத்தை நல்ல நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கார். எழுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த 3 ஊழிய குடும்பம் இங்க நிற்கும் போது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அமை யாரோ ஒருவர் இங்க தூங்கினதுனாலே ஆக்கும். எங்கேயோ கடந்த அக்கிரமத்தில் கடந்தவர்களை கொண்டு இந்த ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். சோதரோ, இங்க நிற்க வேண்டிய சிலர் நீங்க நிற்க வேண்டிய ஸ்தானத்தை இழந்ததுனால வேற ஒருவருக்கு அந்த இடம் கர்த்தர் கொடுத்தார் என்றார். இன்றைக்கு தயவு செய்து சொல்லுகிறேன், உங்க விளக்கு அணைச்சிடாதீங்க. ஆமென். எனக்கு தெரிந்த பல முகங்கள் உண்டு இங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய தெளிவான அழைப்பை பெற்றவர்கள், தேவனால் தெய்வத்திக திட்டத்தினுடைய பலத்தையும் அதை செய்யத்தக்கதான கிருபை பெற்றவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட கிருபைகளை உதாசீனப்படுத்தி இதுக்குள் அமர்ந்திருக்கும் போது ஒரு விசை உள்ளத்திலிருந்து கேளுங்க, ஆண்டவரே அந்த இழந்த பலன் எனக்கு வேணும், அந்த தரிசனம் எனக்கு வேணும். நான் உறங்கிட்டேன், நான் கண்ணை மூடிட்டேன், நித்திரை அடைஞ்சிட்டேன், உலகத்துல மயங்கிட்டேன், உலக சிற்றின்பங்களை மயங்கிட்டேன், என் கண்களை திறக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆமென் சோத்திர எலிசாவின் வேலைக்காரருக்கு கர்த்தர் கண்களை திறந்தது போல இன்னைக்கு எனக்கு கண்களை திறக்கணும். கைகளை கொட்டி 2 நிமிஷம் ஆண்டவருக்கு சமூகத்தில் இழந்த பல இழந்த தரிசனம் அம்கந்து நாதரகதி கக்கத்து நாதனா ரிகதா தனகட்டல் அந்தனே ரிக்க மனகத்து நாதனா அம்சபல பரக்கத்துனா. ஆகார் அழுது கொண்டிருக்கிறார், ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். ஏன் ஆகார் அழ வேண்டும்? உனக்கு முன்பு அழுது கொண்டிருக்கிற பிள்ளையினுடைய தாகத்தை தீர்க்க வேண்டிய உறவு பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் உன்னால காண முடியல. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற அநேகருக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய, அநேகருடைய அழுகையை மாற்ற வேண்டிய ஆகார்கள் கண்ணடைக்கப்பட்டவர்களாக அதுனா தனகடலா இன்னைக்கு கண்ணு திறக்கட்டும். அன்றைக்கு தேவதூத கண்களை திறந்தது போல இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். 2 நிமிஷம் நல்ல கையை கொண்டு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம், அபிஷேகம் உள்ளவர்கள், தரிசனம் அவை இழந்தவர்கள் எல்லாம் கேளுங்க. சிம்சோன் கேட்டது போல ஒரு விஷயம் பலப்படுத்தி இழந்த பலத்தை எனக்கு தாரோ, இழந்த கிருபை எனக்கு தாரோ, இழந்ததான ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு அந்த பலன் வேணுமே. ஒரு விஷயம் பலப்படுத்து, ஒரு விஷயம் பலப்படுத்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உங்க தரிசனத்தை விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒன்று பரலோகத்துக்கு 2 காரியம் தேவை. ஒன்று பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. 2 தேவ சித்தம் செய்யாதவன் பரலோகம் போக முடியாது. ஆமென். இன்றைக்கு நான் கேயாசிக்கு தெரியல என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து உலகம் அவனை கண்களை மூடினதுனால உலகம் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அநேகருக்கு அவன் ஆத்மீகம் தெரியல, பரலோகம் தெரியல, பரலோக வெளிச்சம் தெரியல. பிரைஸ் தி லார்ட். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தனக்கு சுற்றிலே என்ன இருக்குது என்பதை ஆத்மீகம் தெரியாதபடி உறக்கம் எழுப்பி பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்கும்போது அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எதிரான வல்லமைகள் மட்டும்தான் தெரியுது. இன்னைக்கு எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பு போராட்டம், பிரச்சனை தெரிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அந்த பிரச்சனைக்கு நடுவில் நமக்காக ஒருவர் எழுந்து நிற்கிறதை காண முடியாத போனது ஆத்மீகத்தினுடைய நித்திரை என்றார். இன்றைக்கு கண்ணு திறந்து பார்க்கிறவனுக்கு தெரியும், நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு நடுவில் ஒரு சேனை நிற்குது. துரபக்க திராமல கடனா அங்கத்து நாதலகதி கத்து நாதனே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்று நிலைத்து நிற்கடும். 2 நான் யார் என்பதை அறிந்து, நான் எதற்கு அழைக்கப்பட்டேன் என்பதை அறிந்து விழித்துக் கொண்டால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். 3வது ஒரு காரியம், பிரைஸ் தி லார்ட். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆயத்தம் உண்டு, எல்லாரும் ஆயத்தம். 2 ஆயத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 ஆயத்தம் உண்டு. ஒன்று ஆமோஸ்ல கர்த்தர் ஒரு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம்
அதனுடைய 12 வசனத்தை படிக்கலாம். இந்த பிரகாரம் நான் உனக்கு செய்வேன், செய்ய போறபடியால். அல்லேலூயா. யாரை சந்திக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன், யாரை சந்திக்க விரும்புறீங்க? சோத்திரம். இந்த ஆமோஸ் 4:12 சொல்லப்பட்ட தெய்வத்தை சந்திக்கிறது யாரும் வாஞ்சித்திராதீங்க. சோத்திரம். ஆமோஸ்ல சொல்லப்பட்ட 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுகிறார் என்றால் அதனுடைய 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க சத்தமா. சோதோம் கொமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டு கொள்ளிகளை போல இருந்தீர்கள், ஆகிலும் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரம், எந்த பிரகாரம்? சோதமை அழித்த பிரகாரம் நான் உன்னை அக்கினினால் அழிப்பேன். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் சுட்டரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல அவன் இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். லோத்து நீதிமானா இருந்தாலும் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு கண்டும் கேட்டும் உலகத்தை ரசித்தும் கிடக்கிறவனுக்கு மேல அக்கினி தழல் வலை இருக்கிறதை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனம் போன்ற விருப்பத்தில், உனக்கு விருப்பத்தில் மதுபானம் குடித்து, உனக்கு விருப்பத்தில் உலக பிரகாரமாய் வாழ்ந்து, உனக்கு விருப்பத்தில் புசித்தும் குடித்தும் விளையாடவும் தொடங்கி நீ இருக்கும் போது ஆண்டு சொல்றா, என்ன நீ மீட் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்க, அக்கினியோடு உனக்கு முன்பாக வரப்போறேன். பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்பு. சோதரோ, இந்த ஆமென் சந்திப்புக்கு சபை நாம் போக கூடாது. அல்லேலூயா. எதற்கு போக வேண்டும்? சீக்கிரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரைஸ் தி லார்ட் 32ல இருந்து கொஞ்சம் படிக்கலாமே சீக்கிரம். சகல ஜனங்கள் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் பிரிக்கிறது போல பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பாத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. கவனிக்க, அங்க ஒரு பதம் சொல்லப்பட்டு, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட, உங்களுக்காக ஆயத்தம். அப்படி என்றால் அந்த ஆயத்தமாகப்பட்ட ஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? ஆயத்தம் தேவை. சந்தோஷமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் நேற்று இருந்து இன்றைக்கு மரித்து போனவர்களுக்கு தெரியாது நான் இந்த நாள் இருப்பேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற நமக்கு நாளைய தினத்தை குறித்து தெரியாது. எப்ப வேண்டும் என்றாலும் ஆண்டவர் வருவார். நேற்றைக்கு சொன்ன மின்னலை போல, பிரைஸ் தி லார்ட், சோத திருடனை போல வருவார். ஆனால் எப்ப வந்தாலும் போறதுக்கு எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கணும். கைகளை திகத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்ப நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காரும் போது ட்ரெயின் வார நேரத்துக்கு நம்ம யாரும் போய் இருக்கிறதே? பிரைஸ் தி லார்ட். நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு முன்பாக, ட்ரெயின் வரது 9 மணிக்கு தான் வரும்னா கண்டிப்பா ஒரு நாளும் ஆமென் 9 மணிக்கு தான் கிளம்புன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ட்ரெயின் அதுக்கு முன்னாடி என்ன செய்யாது? பிளாட்ஃபார்மை விட்டு கிளம்பாது. 9 மணினா 9 மணில இருந்து லேட் ஆகுமே தவிர முந்தாது. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்வோம்? 9 மணிக்கு ட்ரெயின்னா 8 மணிக்கு அது எங்க இருப்போம்? சொல்லுங்களேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எதை பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா? அங்க ஒரு டிஜிட்டல் போர்டு ஓடிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வரும்? சோதரம். ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல, அது 1வது பிளாட்ஃபார்மா இருக்கலாம், 2வது பிளாட்ஃபார்மா இருக்கலாம், 3வது பிளாட்ஃபார்ம். நான் கேட்கிறேன், நம்ம அந்த நேரத்தில் ஓடியாச்சு எந்த பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிக்க. அதனாலதான் முன்கூட்டியே போய் எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரிஞ்சு நம்முடையதை எல்லாம் கொண்டு அங்க ஆயத்தமாக இருப்பதற்கு நமக்கு ஆயத்தமான நேரம் தேவை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, எந்த பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து சொல்ல எந்த கோச் எங்க நிற்கும் என்பதை, நம்முடைய பெட்டி எங்க நிற்கும் என்பதை தயாராக, இதுக்கெல்லாம் ஆக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினுக்கு போய் நிக்கிறது. ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், ஒருவேளை ஒரு ட்ரெயின் விட்டா அன்னைக்கு இல்ல நாளை இனி ஒரு நாளைக்கு அது ட்ரெயின் நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மின்னல் போற வருகிறது ஒன்று இருக்கு தெரியுமா? தேவனுடைய வருகைக்கு அப்புறத்துல ஒரு செகண்ட் நேரம் நமக்கு இல்லை.
கைகளத்தை கத்தரை சோதனம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆயத்தத்தை குறித்து நிறைய சொல்லணும், நேரம் இல்ல. பிரைசலா. அங்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு 3 காரியம் அதே அதிகாரத்துல தான் இருக்கு. பிரைசலா. ஒன்று, விளக்குல எண்ணெயோடு இருக்கணும். சோதரம். 2வது காரியம், ஒரு மனுஷனுக்கு 1 தாளந்து, ஒரு மனுஷனுக்கு 2 தாளந்து, ஒரு மனுஷனுக்கு 5 தாளந்து. இவர்கள் எல்லாரும் அந்த தாளந்து என்ன செய்தார்களாம்? பயன்படுத்த வேண்டும் என்று கொடுத்தார்கள். ஒன்று உள்ளவன் என்ன செய்தான் தெரியுமா? புதைத்து வைத்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் வியாபாரம் செய்தாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 3வது இந்த பகுதியை சொல்லிட்டு, ஆமென், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டலே, ஆமென், உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலத்துக்கு போங்கள் என்று சொல்லும்போது இவங்க கேட்கிறாங்க, எப்ப என்ன நீங்க அப்படின்னு சொல்லும் போதாக ஆண்டவர் சொல்லுகிறாரு. அங்க பாருங்க, பசியா இருந்தேன் 35 36 பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், ஆமென், அந்நியனா இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வியாதியா இருந்தேன், காவலில் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படியாக நான் உங்களிடத்தில் வந்தபோது நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டதனால நான் உங்களை என்ன செய்கிறேன்? ஆயத்தமான. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, எல்லா தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இங்க வந்திருந்ததான 3 குடும்பம் இல்ல, இனி வரும் நாட்கள் ஆண்டு வருகை தாமத சகல குடும்பங்கள் இப்படி ஊழியங்களுக்காக எழும்பி புறப்பட்டு போனோம். சோத்திரம் எல்லாம் போ. ஆமென். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கை வைத்து அல்லேலூயா சொல்லாதது போலதான் இவங்களும் இருந்தனும். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் இவங்க இப்படிதான் சோத்திரம் அல்லேலூயா சொல்லாம ஊழியத்து போவியன்னு நினைப்ப ஒன்னு சோத்திரம் ஒன்று வராது இவங்களுக்கு. அல்லேலூயா. இவளையே கொண்டு வந்தது உண்மைனா. ஆமே. கர்த்தர் நடத்துவார். என்ன செய்யணும்? பசியா இருக்கிறவர்களுக்கு வசனத்தினுடைய பசி ஆற்றுவதற்காக இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. தாகத்தோடு இருக்கிற அபிஷேகத்துக்காக இவர்கள் அபிஷேகத்தை ஊற்றும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். ஆமே. அந்நியராக எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நேசித்து அன்பு காட்டி ஊழியம் செய்வதற்கு புறப்படுகிறார்கள். ஆமே. ரட்சிப்பில்லாத வஸ்திரம் இல்லாத இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க புறப்படுகிறார்கள். ஆமே. வியாதியோடு துவண்டு தகர்ந்து கிடக்கிறவர்களை தேற்றும்படி இவர்கள் போகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் பிடியிலே காவல் இருக்கிற விடுவிக்கும்படி போகிறார்கள் என்றால், தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆயத்தம் ரொம்ப தேவை. நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன என்பதை விழித்தறிந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சித்தத்தை செய்வமென்றா நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி